இஸ் நான் ரமணி. கிருஷ்ண ஜெயந்தி, கணேஷ் சதுர்த்தின்னு அப்கமிங் ஃபெஸ்டிவல் வர இருக்கு. ஸோ வீட்லயே நிறைய ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு இந்த ரெசிபியை இப்பவே சேவ் பண்ணிக்கோங்க. இது அவல் பாயாசம். ஒவ்வொரு ஸ்பூனும் சாப்பிடும்போது சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான். குயிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? பேன்ல ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுல முந்திரி சேர்த்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கிறேன். வறுத்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். ஒரு கப் அளவுக்கு ஒயிட் அவல் எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். ஒயிட் அவலுக்கு பதிலா நீங்க ரெட் அவல் கூட எடுத்துக்கலாம். அவல் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கலாம். அதையும் ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்ப திக்கான பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிஞ்சதும் கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வேண்டாம். போட்ட பால் எல்லாம் பாதி அளவுக்கு சுண்டுனதும் ஏற்கனவே வறுத்த அவலை இதுல ஆட் பண்ணிக்கலாம். அது அப்படியே வேகட்டும். அந்த கேப்ல ஒரு மிக்சர் ஜார்ல 5-6 முந்திரி ஏற்கனவே ஊற வச்சிருக்கேன். அதையும் இதுல சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். அவல் நல்லா வெந்ததும் அரைச்ச முந்திரியும் இதுல சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இதுல ஒரு கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே அரை கப் அளவுக்கு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டென்ஸ் மில்க் ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தா போடுங்க, இல்லைன்னா 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. நான் கண்டென்ஸ் மில்க் சேர்க்கறனால சர்க்கரை கம்மியா ஆட் பண்ணிருக்கேன். இது நல்லா கலந்துக்கலாம். இதுல ஏலக்காய் தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சை இதுல சேர்த்துக்கலாம். வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்துட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்க. இது சிம்பிளா இருக்கும், ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனல்ல பருப்பு பாயச ரெசிபி ஷேர் பண்ணிருக்கேன். லிங்க் கீழே டேக் பண்றேன், வேணும்னா பாத்துக்குங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோல கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபியை நான் ஷேர் பண்றேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.